என் பெயர் மதுமிதா. நான் 3 சகோதரர்களுக்கு ஒரே தங்கை. நான் தான் வீட்டின் கடைசி வாரிசு. சகோதரர்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. நான் தான் வீட்டின் செல்லப்பிள்ளை. அப்பா, அம்மா உட்பட அனைவரும் என் மேல் மிகவும் பாசமாக இருப்பார்கள். நான் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் எனக்கு திருமணம் செய்வதற்கு குடும்பத்தினர் ஏற்பாடு செய்தனர். எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. ஏனெனில் இவ்வளவு சீக்கிரம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கும் மனமில்லை. ஆனாலும் பெண்களுக்கு என்று ஒரு நியதி உள்ளது. பெண்ணாக பிறந்தால் எப்படியும் புகுந்த வீட்டிற்கு போகத்தான் வேண்டும். என்னாலும் அந்த நியதிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. எனது பெற்றோர்கள் எனது திருமணத்திற்கான வரன்களை பார்க்கத் தொடங்கினர். எனக்காக பல இடங்களிலிருந்து நல்ல வரன்கள் வரத் தொடங்கின. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் வரும் வரன்கள் எதுவுமே பிடிக்கவில்லை. சில சமயம் அவர்களுக்கு பிடித்தால் கூட எனக்கு பிடிப்பதில்லை. அதற்கு காரணம், நான் மனதில் யாரையும் நினைப்பதாக அர்த்தமில்லை. எனக்கு காதல் என்றால் என்னவென்றே தெரியாது. சிறுவயது முதலே பெண்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் தான் படித்து வந்தேன். அது மட்டுமல்லாது எனது பெற்றோர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தேன். இதனால்தான் எந்த ஒரு ஆண்மகனையும் ஏறெடுத்து கூட பார்க்காமல் இருந்தேன். இப்படியாக சில மாதங்கள் வரை மாப்பிள்ளை பார்க்கும் படலம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அப்பா எனது அம்மாவிடம் தனது நண்பரின் மகனை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். நண்பர் இறந்துவிட்ட பிறகு மகன்தான் அவரின் தொழிலை கவனித்து வருகிறார். அவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரன் மற்றும் அம்மாவும் உள்ளனர். வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு தொழிலை நல்லபடியாக நடத்தி வருவதாகவும், மாப்பிள்ளை வீட்டிலும் பேசிவிட்டதாகவும், இன்னும் சில நாட்களில் பெண் பார்க்க வருவதாகவும் கூறிக்கொண்டிருந்தார். கூடவே அவர் வைத்திருந்த போட்டோவையும் அம்மாவிடம் காண்பித்து கொண்டிருக்க, எனக்கும் அப்பாவின் அந்த நம்பிக்கைக்கு உரிய ஆள் யார் என்று பார்ப்பதற்கு ஆசை தோன்றியது. சிறிது நேரத்தில் அம்மாவும் போட்டோவை காண்பித்து மற்ற விவரங்களை கூறிக்கொண்டிருந்தார். நான் போட்டோவை பார்க்க அப்பொழுதே அவரை பிடித்து போனது. ஏனெனில் அவர் அவ்வளவு அழகு. சில நாட்களிலேயே மாப்பிள்ளை வீட்டார் வீட்டிற்கு வர அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. மாப்பிள்ளை போட்டோவை விட இன்னும் அழகாக தெரிந்தார். எனக்கும் மாப்பிள்ளையையும் அவரது குடும்பத்தினரையும் பிடித்திருந்தது. அவர்களுக்கும் என்னை மிகவும் பிடித்து போனது. அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் செய்வதாக இரு வீட்டாரும் பேசி முடித்தனர். அதன் பிறகு மாப்பிள்ளையுடன் தொலைபேசியில் உரையாடத் தொடங்கினேன். திருமணத்திற்கு முன்பாகவே பல விஷயங்களை பற்றி இருவருமே பகிர்ந்து கொண்டோம். அவரின் பெயர் அகிலன். அகிலனுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசை இருந்தது. தனது நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு அவர் தகுதியான ஆளும் கூட. ஏனெனில் அவரிடம் நிறைய பணம் இருந்தது. அது அனைத்தும் அவரின் அப்பா அவருக்கு கொடுத்து சென்றது. அவரும் அதை பாதுகாப்பதற்கும் பணத்தை இன்னும் அதிகரிப்பதற்கும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். வியாபார விஷயமாக பல நாடுகளை சுற்றி வருவார். இப்படியாக எங்களின் திருமண நாளும் வந்தது. திருமணம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தனர். அனைத்து செலவுகளையும் கணவரின் வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டனர். எங்களின் வசதியை விட கணவரின் வீட்டின் வசதி பல மடங்கு அதிகம். அவர்கள் வரதட்சணை என்று எதுவுமே கேட்கவில்லை. இருந்தாலும் எனது அப்பா எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்திருந்தார். திருமணம் முடிந்து நல்லபடியாக புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தேன். மாமியாரும் கணவரின் சகோதர சகோதரிகளும் அன்பாக வரவேற்றனர். கணவரும் எனக்காக நிறைய பரிசு பொருட்களை வாங்கி வைத்திருந்தார். அவர்களின் அன்பை பார்த்து நானே கலங்கித்தான் போனேன். நான் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவள் என்று. ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை, அந்த வீட்டில்தான் எனது நிம்மதி பறிபோகப் போகிறது என்று. இல்லற வாழ்க்கையும் இனிமையாக தொடங்கியது. கணவரும் திருமணமான 10 நாட்களிலேயே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தார். அதன்படி என்னையையும் விட்டுவிட்டு 10 நாட்களில் திரும்பி வருவதாக கூறி வெளிநாடு சென்று விட்டார். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். காரணம், கணவருக்கு நிறையவே ஆசை இருந்தது. தனது நிறுவனத்தை இன்னும் பெரிதாக மாற்ற வேண்டும் என்று. நானும் மனைவி என்ற முறையில் அவரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்பதுதான் கடமை. நானும் அந்த தற்காலிக பிரிவை ஏற்றுக்கொண்டேன். 10 நாட்கள் என்பது மிகவும் துயரமாக சென்றது. அந்த நேரங்களில் மாமியார் தான் என்னை ஆறுதல் படுத்தினார். நானும் அவரை அம்மாவாக நினைத்து அவரின் மேல் பாசம் வைக்க தொடங்கினேன். சில நாட்களில் கணவரும் வீட்டிற்கு வர எங்களின் சந்தோஷமான வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. கணவரும் நானும் பல இடங்களுக்கு சுற்றி திரிந்தோம். என் வாழ்வின் அழகான நாட்கள் என்றால் அதைத்தான் கூறுவேன். அவ்வளவு சந்தோஷமாக இருவருமே இருந்தோம்.
எனக்கு வீட்டில் வேலை என்று எதுவுமே இல்லை. முழு நேரமாக கணவருடன் இருப்பதற்கு நேரம் கிடைத்தது. இது இன்னும் எங்களின் மகிழ்ச்சியை கூட்டியது. வீட்டில் வேலை செய்வதற்கும் நிறைய வேலையாட்களும் இருந்தனர். 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கணவர் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார். அதற்கு முன்பாக கணவரின் சகோதரியை பெண் பார்க்க வருவதாக கூறியிருந்தனர். அதை முடித்துவிட்டு செல்ல திட்டமிட்டிருந்தார். கணவரின் தங்கை ஒருவனை உயிருக்கு உயிராக காதலித்து வந்தாள். எப்படியோ அண்ணனிடமும் அம்மாவிடமும் பேசி சம்மதிக்கவும் வைத்துவிட்டாள். மாப்பிள்ளை வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை என்றாலும் அவளின் சந்தோஷத்திற்காக சம்மதித்தனர். இன்றுதான் அவளை பெண் பார்க்கவும் வருவதாக இருந்தது. வீட்டில் அவர்களுக்கான விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாமியாரும் என்னிடம், சமையல் வேலையை நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். வேலை செய்பவர்களுடன் உடனிருந்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் சொல்லிவிடு என கூற நானும் சந்தோஷமாக சம்மதித்தேன். பிறகு அவர் சொன்னது போலவே சமையலறைக்கு சென்று விருந்தினருக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தேன். கணவரும் அப்பொழுது வீட்டில்தான் இருந்தார். அவர்கள் வருவதற்கு சில நிமிடங்கள் இருந்தது. கணவரும் என்னிடம், எதற்காக இன்னும் தயாராகாமல் உள்ளாய்? மற்ற வேலைகளை வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து கொள்வார்கள். வீட்டிற்கு முதல் மருமகள் நீதான். அனைவரையும் நீதான் வரவேற்க வேண்டும். ஆனால் நீயோ தயாராகாமல் சாதாரணமாக நின்று கொண்டிருக்கின்றாய் என கோபப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த மாமியாரும், நான் காலையிலிருந்து இதைத்தான் சொல்லி வருகிறேன். ஆனால் உனது மனைவிதான் என் பேச்சை கேட்காமல் சமையலறையில் நின்று வேலை பார்த்து கொண்டிருக்கின்றாள். என்னை ஒரு ஆளாகவே மதிப்பதில்லை என்று கூறிவிட்டு சென்றார். இதை கேட்ட கணவருக்கும் கோபம் உண்டானது. எனது அம்மாவின் பேச்சை கேட்காமல் உனது இஷ்டத்திற்கு திரிகிறாயா என அப்பொழுதே கோபப்படவும் ஆரம்பித்தார். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. மாமியார்தான் என்னிடம் சமையல் வேலையை கவனிக்கும்படி கூறியிருந்தார். ஆனால் கணவரிடம் ஏன் இப்படி மாற்றி சொல்கிறார் என புரியாமல் குழம்பி போனேன். பிறகு நானும் தயாராகி மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்பதற்கு வாசலில் நின்றிருந்தோம். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தனர். அவர்களில் ஒரு இளைஞனை காண்பித்து இவர்தான் மாப்பிள்ளை என கூற நான் அதிர்ந்து போனேன். காரணம், அவனை எனக்கு முன்பே தெரியும். பல இடங்களில் அவனை பார்த்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அவன் ஏதோ ஒரு கெட்ட விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பான். எனது கல்லூரியின் வாசலில் ஒரு நாள் எனது தோழியை அவன் கிண்டல் செய்து கொண்டிருந்ததும் அவளை தரைக்குறைவாக பேசிக் கொண்டிருந்ததையும் நானே என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். ஒன்றும் பேச முடியாமல் அவர்களையே பார்த்து நின்றேன். பிறகு மெதுவாக கணவரிடம் சென்று மாப்பிள்ளையை பற்றி நன்றாக விசாரிக்கும்படி கூறினேன். அவரும் புரியாமல் என்னவென்று கேட்க வேறு வழியில்லாமல் மாப்பிள்ளையை பற்றி கூற அவரும் அதிர்ச்சி அடைந்தார். பிறகு அம்மாவையும் தங்கையையும் தனியாக அழைத்து மாப்பிள்ளையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அவரின் தங்கையோ, அவர் இப்பொழுதுதான் வெளிநாட்டிலிருந்து படித்து முடித்துவிட்டு வந்திருக்கின்றார். அது அவராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணி ஏனோ தெரியவில்லை, எனது வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார் என அழுது கொண்டிருந்தாள். அவளின் அழுகையை கணவராலும் மாமியாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாமியாரும் கணவரிடம், உனது தங்கைக்கு நல்ல வாழ்க்கை கிடைப்பது உனது மனைவிக்கு பிடிக்கவில்லை. வேண்டுமென்றால் இந்த திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று கூற கணவரும் என் மேல் கோபப்பட்டார். நானும் அவரிடம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவளின் வாழ்க்கையின் மேல் எனக்கும் அக்கறை உள்ளது. வேண்டுமென்றால் அவர்களிடமே விசாரிப்போம் என்று கூற கணவரும் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மாப்பிள்ளை வீட்டாரிடம் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அவர்களும் அவரின் தங்கை சொன்னது போலவே வெளிநாட்டிலிருந்து இப்பொழுதுதான் படிப்பை முடித்துவிட்டு வருகிறார் என்றனர். கணவர் இன்னும் என் மேல் கோபப்பட ஆரம்பித்தார். ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமல் அடுத்தவர்களிடம் கூறுவது தவறு. யாரோ ஒருவனை பார்த்துவிட்டு தங்கையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றாயா என திட்டிவிட்டு சென்றார். எனக்கும் அவர்கள் சொன்னதை கேட்டு குழப்பமாகத்தான் இருந்தது. ஒருவேளை கணவர் சொன்னது போல வேறு யாராகவோ இருக்குமோ என்று யோசித்தேன். ஆனாலும் எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருந்தது, அது அவன்தான். பிறகு கணவரின் தங்கைக்கும் அவனுக்கும் திருமண நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் அவளின் படிப்பு முடிந்தவுடன் திருமணம் நடப்பதாக இருந்தது. கணவரும் சொன்னது போலவே அடுத்த சில நாட்களில் வெளிநாடு சென்று விட்டார். இந்த முறை நான் வருவதற்கு 3 மாதங்கள் ஆகும். அதுவரை கவனமாக இரு என்று கூறிவிட்டுத்தான் சென்றார். நானும் அவரின் பிரிவை நினைத்து சில நாட்கள் தவித்தேன். வேறு வழியில்லாமல் அதையும் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த முறை மாமியார் என்னிடம் எதுவும் ஆறுதல் கூறவில்லை. காரணம், என்னுடன் அவர் பேசுவதை குறைத்து இருந்தார். போதாததற்கு கணவரின் தங்கையும் என்மேல் கோபமாகத்தான் இருந்தாள். நான் அவளின் வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாது என்று நினைத்தேன்.
ஆனால் அவள் அவளின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதாக நினைத்தாள். பிறகு மறுநாள் வீடு அமைதியாக காட்சியளித்தது. நான் என்னவென்று புரியாமல் மெதுவாக மாமியாரிடம் சென்று விசாரிக்க, அதற்கு மாமியார், வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் இன்று வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை, அதனால் நீயே அனைத்து சமையல் வேலைகளையும் அங்கிருக்கும் வேலைகளையும் பார்த்துவிடு என கூற, நானும் ஒரு நாள் தானே சமாளித்து விடலாம் என்று நினைத்து சமையல் வேலைகளை ஆரம்பித்தேன். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அறைக்கு திரும்பவே 10 மணி ஆகியது. பல நாட்களுக்கு பிறகு வேலை பார்த்ததால் சோர்வாகவும் இருந்தது. நானும் அப்படியே படுத்துவிட்டேன். கணவரும் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். அதை நான் கவனிக்கவே இல்லை. அசதியின் காரணமாக வெகு நேரமாக உறங்கிவிட்டேன். மறுநாளும் வீட்டில் உள்ளவர்கள் வேலைக்கு வரவில்லை. நானும் மாமியாரிடம் கேட்க, மாமியாரோ, இனிமேல் அவர்கள் வரமாட்டார்கள், நான் தான் அவர்கள் அனைவரையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டேன், இனிமேல் நீதான் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். எனக்கும் என்ன சொல்வதென்று புரியவில்லை. நானும் அவரிடம், இவ்வளவு வேலைகளை தனியாக செய்வது கடினம், யாரேனும் ஒருவரையாவது உடன் வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் என்றேன். ஆனால் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. உனக்கு வீட்டு வேலைகள் பார்க்க விருப்பமில்லை என்றால் இப்பொழுதே சொல்லிவிடு, அதை என் மகனிடம் தெரிவித்து விடுகிறேன் என்றார். நானும் வேறு வழி இல்லாமல் வேலைகளை பார்க்க தொடங்கினேன். எனக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. மாமியார் என்னை பழிவாங்க நினைக்கின்றார் என்று. நான் சமையலறையில் நிற்கும் பொழுதெல்லாம் கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். அப்பொழுதெல்லாம் வேலை இருப்பதாக கூறி சிறிது நேரம் மட்டும் பேசியிருந்து விட்டு வைத்து விடுவேன். அவருக்கும் சற்று ஏமாற்றமாகத்தான் இருக்கும், எனக்கும் அதைவிட கவலையாகத்தான் இருக்கும், அவருடன் நிறைய பேசவில்லையே என்று. சில சமயம் கணவர் புரிந்து கொள்வார், சில சமயம் கோபப்படவும் செய்வார். ஆனால் என்ன செய்வது, எனக்கு நேரம் என்பது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அவசரத்தில் தொலைபேசியை அறையிலேயே விட்டுவிட்டு சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கணவரும் வெகு நேரமாக அடித்துவிட்டு பிறகு தனது அம்மாவிடம் நான் எங்கே என்று விசாரிக்க, அதற்கு மாமியாரோ, என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, உனது மனைவி முன்பு போல இல்லை, அவள் வேறு யாருடனேயோ பேசிக்கொண்டிருக்கின்றாள், நான் போகும்பொழுது பதட்டமாக தொலைபேசியை அணைத்து வைத்து விடுவாள், பலமுறை இதை நானே கவனித்து கொண்டிருக்கின்றேன், எங்கே உன்னிடம் சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்று நினைத்துதான் இதை உன்னிடம் சொல்லவில்லை, இப்பொழுதுதான் சொல்லும் நேரமும் வந்தது, எனக்கு உனது மனைவி செய்வது சரியாக படவில்லை, அவளால் நமது குடும்ப கௌரவம் போகாமல் இருந்தால் சரி, நீதான் அவளை கண்டித்து வைக்க வேண்டும், அது மட்டுமல்ல நமது வீட்டில் உள்ள வேலைகளை பார்ப்பதற்கு தயக்கம் காட்டுகிறாள், எதுவாக இருந்தாலும் வேலைக்காரர்கள்தான் செய்ய வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றாள், எங்கே நானாக எதுவும் சொன்னால் நீ கோபித்துக் கொள்வாய் என்று நினைத்துதான் நானும் எதுவும் சொல்வதில்லை, இப்பொழுதும் கூட அறையில்தான் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றாள், நீ வேண்டுமானால் மறுமுறை முயற்சி செய் என்று கூறினார். பிறகு மாமியாரும் என்னிடம், உனது கணவன் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கின்றான், என்னவென்று கேள் என்று என்னை அனுப்பி வைக்க நானும் ஆவலாக சென்று கணவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். கணவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். பிறகு மாமியார் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கூற, எனக்கு ஏன் அப்படி மாமியார் சொன்னார் என குழப்பமாகவும் பதட்டமாகவும் ஆகிப்போனது. நானும் அவரிடம் அது அனைத்தும் பொய் என்று புரிய வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் கணவர் கடைசி வரை நான் சொல்வதை கேட்கவே இல்லை. என்னை கோபத்துடன் திட்டிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தனது அம்மாவிடம் தொலைபேசியை கொடுக்கச் சொல்ல, நானும் வேறு வழி இல்லாமல் மாமியாரிடம் கொடுக்க, பிறகு கணவர் மாமியாரிடம், இனி அவளுக்கு தொலைபேசியை கொடுக்க வேண்டாம், அதை வாங்கி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பிறகு கணவரும் என்னிடம், தொலைபேசியை எனது அம்மாவிடம் கொடுத்துவிடு, நீ அங்கு இருக்க வேண்டுமென்றால் தொலைபேசி இல்லாமல் தான் இருக்க வேண்டும், முடிவு உன் கையில் என்று கோபமாக கூறிவிட்டு வைத்து விட்டார். நானும் வேறு வழியில்லாமல் மாமியாரிடம் தொலைபேசியை கொடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது, மாமியார் எனக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் தீட்டுகிறார் என்று. ஆனாலும் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் எனது கணவனும் மாமியார் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே நம்பியிருந்தார். நான் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இதுதான் எனக்கு இன்னும் கோபத்தை வரவழைத்தது. மாமியார் அதோடு விடவில்லை. எனது வீட்டில் உள்ளவர்களையும் தொடர்பு கொண்டு, உங்களின் மகளை எப்படி வளர்த்துள்ளீர்கள், வேலை பார்ப்பதற்கே பயப்படுகின்றாள், அவளுக்கு புத்திமதி கூறி வையுங்கள் என கூற, அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் நேரடியாகவே வந்து என்னிடம் சில புத்திமதிகளை கூறிக்கொண்டிருந்தனர். அப்பொழுதும் மாமியார் அருகில்தான் இருந்தார்.
அவரை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் கூட அவர்கள் நம்பி இருப்பார்களா என்பது சந்தேகமே. ஏனெனில் அந்த அளவிற்கு அவர்கள் முன்னிலையில் நல்லவராக நடந்து கொண்டார். ஒரு நாள் எப்பொழுதும் போல சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க திடீரென வாந்தியும் மயக்கமும் உண்டாகி தரையில் சரிந்து விழுந்தேன். அதை பார்த்த மாமியாரும் என்னை ஏனோ தானோ என்று மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று பரிசோதிக்க நான் கர்ப்பமாக இருக்கும் சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர். நானும் சந்தோஷமடைந்தேன். பிறகு மாமியாரும் சந்தோஷமாக கணவரிடம் இந்த செய்தியை தெரிவிக்க கணவரும் சந்தோஷமடைந்தார். நான் கர்ப்பமாக இருந்தாலும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் நானே பார்த்து வந்தேன். அதன் பிறகு கூட மாமியார் வேலையாட்களை நியமிக்கவில்லை. சொல்லப்போனால் அதன் பிறகுதான் வேலையும் சற்று அதிகமாக தொடங்கியது. காரணம், கணவரின் தம்பி வெகு நாட்களாக விடுதியில்தான் தங்கி படித்து வந்தார். அவரும் இப்பொழுது வீட்டிற்கு வந்துவிட அவரின் வேலைகளையும் நானே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. என்னை பற்றி கவலைப்பட அந்த வீட்டில் எவருக்குமே அக்கறையும் இல்லை, நேரமும் இல்லை. அவரவர் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள். மாமியாரும் இப்பொழுதெல்லாம் முற்றிலுமாக மாறிப்போயிருந்தார். அவரின் மாற்றம் எதனால் வந்தது என்று என்னால் கணிக்கவே முடியவில்லை. அவர் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் என்னிடம் கோபப்பட ஆரம்பித்தார். போதாக்குறைக்கு நான் செய்யும் தவறுகளை வேண்டுமென்றே செய்வதாக என் கணவனிடமும் குறை கூறி வந்தார். கணவரும் அதை நம்பத்தான் செய்தார். அவரும் என்னிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டு கோபப்படுவதற்கு மட்டுமே அவரின் அம்மாவின் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்வார். நானும் எனது நிலைமையை நினைத்து கலக்கமும் துயரமும் அடைந்தேன். பல இரவுகள் தூங்காமல் விழித்திருந்தேன். இதனால் என் உடல்நிலை மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது, கணவன் வந்தவுடன் அனைத்தையும் புரிந்து கொள்வார் என்று. ஒரு நாள் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருக்க மிக கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. நானும் தரையில் விழுந்து துடித்து கொண்டிருந்தேன். என்னை பார்த்த வீட்டில் உள்ளவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று பரிசோதிக்க உண்டான கரு கலைந்து விட்டதாக கூறி அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்தனர். நானும் அங்கேயே கதறி அழுதேன். ஆனால் மாமியாரின் முகத்தில் எந்த கவலையும் இல்லை. உடனடியாக அவர் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார். 2-3 நாட்கள் வரை என்னால் எழக்கூட முடியவில்லை. எனது நிலைமை வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் என்னை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தனர். அதில் ஒரு அண்ணனும் வந்திருந்தார். அவர் என் மேல் மிகுந்த பாசமாகவும் பண்பாகவும் இருப்பார். ஆரம்பத்திலிருந்தே என்னை என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார். வீட்டில் உள்ளவர்கள் கிளம்பி செல்லும் பொழுது என் அண்ணனை மட்டும் தனியாக அழைத்த நான், அண்ணா, உங்களிடம் உள்ள தொலைபேசி எனக்கு வேண்டும், அதை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றேன். அவரும் சிறிதும் யோசிக்கவில்லை, அப்பொழுதே எடுத்து கொடுத்தார். நானும் அவரிடம் இந்த விஷயத்தை பற்றி நமது வீட்டில் தெரிவிக்க வேண்டாம் என்று கூற அவரும் கூறவில்லை என்று உறுதியளித்து விட்டு சென்றார். பிறகு மாமியார் என்னிடம் ஆனது ஆகிவிட்டது. ஆனால் இதில் எனக்குத்தான் சந்தோஷம். ஏனெனில் இதை வைத்தே எனது மகனிடமிருந்து உன்னை பிரித்து விடுவேன் என கூறிவிட்டு சிரித்து கொண்டே சென்றார். எனக்கு அவர் அப்படி கூறியது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், எதற்காக என்னையையும் கணவரையும் பிரிக்க நினைக்கின்றார் என்று. நானும் என்ன செய்வது என்று புரியாமல் வெகு நேரமாக யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு மறுநாள் நான் எனது அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. சிறிது நேரம் கழித்து மாமியாரும் எனது அறைக்குள் வந்தார். நானும் அழுது கொண்டிருக்க அதை பார்த்த மாமியார் கத்த ஆரம்பித்தார். காலையிலேயே எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? வீட்டில் உள்ள வேலைகளை பார் என கோபமாக கூறினார். நானும் அவரிடம், அத்தை, எதற்காக உங்களுக்கு என் மேல் இப்படி ஒரு கோபம்? என்னையும் அவரையும் ஏன் பிரிக்க நினைக்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று பாவமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்ட மாமியார் கோபப்படாமல் சிரித்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம், உன்மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. சொல்லப்போனால் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் சில விஷயங்களை உனக்கு சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிய போவதில்லை. எனக்கு தேவை என்னவென்றால் நீயும் உனது கணவனும் பிரிய வேண்டும். அதற்கான வேலைகளைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வருகிறேன். இப்பொழுது நீ உன் கணவனிடம் நான் சொன்னதை சொன்னால் கூட நம்ப மாட்டான். அதை போலத்தான் அவனை வளர்த்திருக்கின்றேன். உனக்கு இந்த வீட்டில் கடைசி நேரம் நெருங்கிவிட்டது. உனது கரு கலைந்த விஷயத்தை வைத்தே உன்னை இங்கிருந்து அனுப்பி வைத்து விடுவேன். எனது மகன் வந்ததும் நீ இந்த கருவை சுமக்க விரும்பவில்லை என்றும் வேறு ஒருவனுடன் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றாய் என்றும் அந்த நேரத்தில் என்னென்ன தோன்றுகிறதோ அது அனைத்தையும் அவனிடம் கூறி உன்னை நிரந்தரமாக அவன் மனதிலிருந்து வெளியேற்றி விடுவேன். அதன் பிறகு நான் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும்.
நான் இருக்கும் வரை உன்னால் இங்கு நிம்மதியாக வாழ முடியாது. அதற்கு நான் பொறுப்பு. அதனால்தான் உன்னிடம் சொல்கிறேன். தேவையில்லாமல் என் மகனுடன் தான் வாழ்வேன் என்று அடம்பிடித்து உனது வாழ்க்கையையும் கெடுத்துக் கொள்ளாதே. எப்படியும் அவனை விவாகரத்து கொடுக்க வைத்து விடுவேன். அதன் பிறகு நீ உனக்கு வேறு யாரேனும் பிடித்திருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள். இதை பற்றி வெளியில் கூறி உன்னை நீயே கேவலப்படுத்திக் கொள்ளாதே என கூறிக்கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கும்படி கூறிவிட்டு அறையை விட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு நானும் பொறுமையாக எழுந்து நான் ஏற்கனவே வைத்திருந்த தொலைபேசியை எடுத்து சரிபார்க்க தொடங்கினேன். ஆமாம், நான் ஏற்கனவே அண்ணனிடமிருந்து வாங்கிய தொலைபேசியை நானும் மாமியாரும் பேசிக்கொள்ளும் இடத்தில் இருவரும் என்ன பேசிக்கொள்ளப் போகிறோம் என்பதை படம் பிடிப்பதற்காக மறைத்து வைத்திருந்தேன். நான் நினைத்தது போலவே மாமியார் பேசிய அனைத்து விஷயங்களும் அதில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. நானும் அவர் வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொண்டதை நினைத்து சந்தோஷமடைந்தேன். மாமியாருக்கும் என்னிடம் தொலைபேசி உள்ளது என்பதே தெரியாது. சற்றும் தயங்காமல் கணவனை தொடர்பு கொண்டு, நான் இப்பொழுது கர்ப்பமாக இல்லை, அதற்கு காரணமும் உள்ளது. பதட்டப்படாமல் நான் சொல்வதை கேளுங்கள். எதுவாக இருந்தாலும் நேரில் வாருங்கள், பேசிக்கொள்ளலாம். வீணாக கோபப்பட வேண்டாம். யாரிடமும் சொல்லாமல் முதலில் வாருங்கள், அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்ற செய்தியை அனுப்பி வைத்தேன். அவரும் அதை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று பதில் மட்டும் அனுப்பியிருந்தார். நானும் வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க இரவு 10 மணி ஆகியது. உறங்குவதற்காக செல்ல முற்பட வீட்டின் கதவு தட்டப்பட மாமியார் திறந்து பார்க்க அங்கே கணவர் நின்று கொண்டிருந்தார். கணவரை பார்த்ததும் நான் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் எனக்கு தெரியும், எப்படியும் இன்று இரவுக்குள் கணவர் வந்து விடுவார் என்று. மாமியார் தான் அதை எதிர்பார்க்கவில்லை. வெகு நேரமாக கணவரை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். கணவரும் ஏதுமறியாமல் மாமியாரை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். பிறகு மாமியாரும் அவரின் ஆட்டத்தை ஆடத் தொடங்கினார். உனது மனைவி வேண்டுமென்றே கருவை கலைத்து விட்டாள். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இதை போல ஒரு காரியத்தை செய்துவிட்டாள். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. நீதான் அவளிடம் விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது என் மேல் கோபப்படவும் ஆரம்பித்து விட்டாள். நான் எது சொன்னாலும் மறுத்து பேசி என்னுடன் சண்டையிடுகிறாள். உன்னால் தான் நான் அமைதியாக உள்ளேன். நீயே அவளை பார்த்துக்கொள் என்று கூற, கணவரும் என்மேல் கோபப்பட்டு என்னை அருகே வர, நானும் அவரிடம் பொறுமையாக நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றேன். முதலில் என்னுடன் நமது அறைக்கு வாருங்கள், அங்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என்று கூற, கணவரும் கோபத்தில் இருந்ததால் என்னுடன் வர மறுத்தார். பிறகு நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சலுடன் அவரை அழைக்க, ஒரு கட்டத்தில் அவரும் அறைக்குள் வர, பிறகு நான் வைத்திருந்த தொலைபேசியை எடுத்து அதில் பதிவு செய்யப்பட்டிருந்த காட்சிகளை காண்பித்தேன். அதை அவரும் பார்த்து கொண்டே சகஜ நிலைக்கு திரும்பினார். பிறகு என்னிடமும் ஒன்றும் புரியாதவராக, ஏன் அம்மா இப்படி நடந்து கொள்கிறார் என கேட்க, நானும் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்று கூற, அப்பொழுதே நானும் கணவரும் மாமியாரின் அறைக்கு சென்றோம். அங்கு சென்றதும் மாமியார் கணவரிடம், இவள் நமது குடும்பத்திற்கு ஏற்றவள் அல்ல. நான் உனக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கின்றேன். இவளை இப்பொழுதே விவாகரத்து செய்துவிடு என கூறிக்கொண்டிருந்தார். கணவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டே, அம்மா போதும் நிறுத்துங்கள். நீங்கள் பேசிய அனைத்தையும் நானும் கேட்டுவிட்டேன். இதற்கு மேலும் என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. வேண்டுமென்றால் நீங்களும் பாருங்கள் என அவரின் கைகளிலிருந்த தொலைபேசியை ஓடவிட, மாமியாரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றும் பேச முடியாமல் வார்த்தைகள் தடுமாறின. மாமியாருக்கும் புரிந்து போனது, நாம் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்பது. கணவரும் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏனம்மா அப்படி செய்தீர்கள்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? எனது சந்தோஷமான வாழ்க்கையை ஏன் கெடுக்க நினைத்தீர்கள் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க, ஒரு கட்டத்தில் மாமியார், உண்மைதான், உனது வாழ்க்கையை கெடுக்க நினைத்தது உண்மைதான். எனக்கு சிறுவயதிலிருந்தே உன்னை பிடிக்காது. அதற்கு காரணம், நீ எனது சொந்த மகன் அல்ல. உனது அப்பா என்னை 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொண்டார். அதுவும் உன்னை கவனிப்பதற்காக மட்டுமே. இந்த உண்மை இதுவரை யாருக்கும் தெரியாது. அதன் பிறகுதான் வேறு ஒரு ஊரிலிருந்து இங்கு வந்து தொழிலையும் ஆரம்பித்தார். அதுவும் நன்றாக வளரத் தொடங்கியது. ஆரம்பத்தில் நானும் உன்னை எனது சொந்த மகனாகத்தான் பார்த்தேன். நீயும் என்னிடம் அவ்வளவு அன்பாக இருப்பாய். ஆனால் எனக்கு எப்பொழுது 2 குழந்தைகள் ஆகிவிட்டதோ அதன் பிறகு உன்மேல் வைத்திருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. எனது குழந்தைகளை வளர்ப்பதிலேயே கவனம் செலுத்தினேன். ஆனாலும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடவில்லை.
உனக்கு கொடுமையும் செய்யவில்லை. உனக்கு என்ன தேவையோ அதை சரியாகவும் செய்து வந்தேன். அதன் பிறகு நீயும் வளர்ந்து பெரியவனாகி வெளிநாட்டிற்கு படிக்கவும் சென்றாய். நீ வந்தவுடன் உனது அப்பா அனைத்து வியாபாரங்களையும் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு அவரும் சில மாதங்களில் இறந்தும் போனார். போகும்பொழுது கூட அனைத்து சொத்துக்களையும் உன் பெயரில் மட்டுமே எழுதி வைத்து விட்டு போனார். எனது மகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. சொத்தை 3 பங்குகளாக பிரித்து எனது பிள்ளைகளுக்கும் கொடுத்திருந்தால் கூட மனம் சற்று நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் உனது அப்பா அதை செய்யவில்லை. எனது பிள்ளைகள் என்ன தேவை என்றாலும் உன்னிடம் பணத்திற்காக கையேந்தி நிற்கும் பொழுது அதை பார்த்து என் மனம் கவலையில் துடிக்கும். அப்பொழுதெல்லாம் உன்மேல் கோபம்தான் வரும். காரணம், நீயும் உனது அப்பாவை போலத்தான் என்று. அதனால்தான் உனக்கு திருமணம் செய்து வைத்து அதன் பிறகு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கி தனியாளாக நின்று எப்பொழுதும் எனது பிள்ளைகளை மட்டுமே பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் உனது மனைவியிடமும் அப்படி நடந்து கொண்டேன். உன்னிடமும் அவளை பற்றி குறைகளை கூறி அவளை வெறுக்கும்படி செய்தேன். நீயும் என்னை முழுமையாக நம்பினாய். அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் என்றார். இதை கேட்ட கணவரும் அழுது கொண்டே, அம்மா, ஏன் இவ்வளவு நாளாக இப்படி நடந்து கொண்டீர்கள்? நீங்கள் எனது அம்மா இல்லை என்று நீங்கள் சொல்லித்தான் இப்பொழுதே எனக்கு தெரியும். நான் என்றுமே உங்களிடம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. இப்பொழுது வரை நீங்கள்தான் எனது சொந்த அம்மா என்று நினைத்திருந்தேன். எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? உங்களுக்கு சொத்துக்கள் தான் பிரச்சனை என்றால் அதை என்னிடமே கூறியிருக்கலாம். நானே அவர்களின் பெயரில் எழுதி வைத்திருப்பேனே. அதை விட்டுவிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள்? தம்பி தங்கைகளை என்னைப் போலத்தான் கவனித்து வருகிறேன். அவர்களுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க, மாமியாரும் கோபத்தில், நீ எப்பொழுதும் எனது சொந்த மகனாக ஆகவே முடியாது. அது என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எனது பிள்ளைகள் தான் முக்கியம். அவர்களின் சந்தோஷத்தையே முழு மனதாக காண விரும்புகிறேன். நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு எனது பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்துவிட்டது. இதன் பிறகு எனது பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கொடுத்துவிட்டு உனது மனைவியை அழைத்து கொண்டு சென்றுவிடு. அதன் பிறகு நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றார். கணவரும் வெகு நேரமாக அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டே கவலையில் அமர்ந்திருந்தார். அவரால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானும் அவருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். பிறகு அவரும் தனது குடும்ப வக்கீலை அழைக்க அவரும் சிறிது நேரத்தில் வந்துவிட்டார். அப்பொழுதே பத்திரங்களை தயார் செய்து தன்னிடமிருந்த மொத்த சொத்துக்களை அனைத்தையும் தனது தங்கை தம்பியின் பெயரில் எழுதி வைத்தார். இரவோடு இரவாக என்னையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார். அப்பொழுதும் கூட எனது மாமியார் அவரை தடுக்கவில்லை. அவருக்கு சொத்துக்கள் வந்ததே என்ற நிம்மதி மட்டுமே இருந்தது. அதை கணவரும் புரிந்து கொண்டார். அடுத்த சில நாட்கள் வரை எங்கள் அப்பா வீட்டில்தான் இருந்தோம். பிறகு என்னையும் அழைத்து கொண்டு வெளிநாட்டிற்கு வந்துவிட்டார். அங்கு வந்ததும் சிறிதாக வியாபாரத்தை தொடங்கிய அவர் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அடைந்தார். அதற்கு 4 வருடங்கள் ஆனது. எனக்கும் 2 குழந்தைகளும் ஆகிவிட்டது. நானும் அவரும் வெளிநாட்டில் மிக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். அதன் பிறகு ஒரு நாள் எனது மாமியார் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எடுத்ததும் அழ ஆரம்பிக்க நான் அவரிடம் விபரங்களை கேட்க, அவரோ, நீங்கள் சென்ற பிறகு எனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். நிறையவே வரதட்சணையும் கொடுத்தேன். ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களின் உண்மையான குணம் வெளிப்பட்டது. அன்று நீ சொன்னது உண்மைதான். மாப்பிள்ளைக்கு எந்த வேலையும் இல்லை. அவன் வெளிநாட்டிலும் சென்று படிக்கவில்லை. நீ சொன்னது போலவே பெண்களை கிண்டல் செய்து கொண்டும் நண்பர்களுடன் ஊதாரியாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றான். மகள் திருமணமாகி சென்ற சில மாதங்களிலேயே அவளிடமிருந்த அனைத்து நகைகளையும் வாங்கி விற்று குடும்பமே சந்தோஷமாக இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அனைத்தும் தீர்ந்து போக மீண்டும் வரதட்சணை வாங்கி வர சொல்லி அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான். அவளின் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது என்றாலும் எனது மகனுக்கும் நல்ல பணக்கார இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன். வந்த மருமகள் சில நாட்கள் மட்டுமே என்னுடன் பாசமாக இருந்தாள். அதன் பிறகு கணவனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு என்னை அதிகாரம் செய்ய ஆரம்பித்தாள். உண்மையை சொல்லப்போனால் அந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் நடத்தப்படுகிறேன். எனது மகனும் அவளின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னிடமே சண்டைக்கு வருகின்றான். எனக்கு அப்பொழுதெல்லாம் உனது ஞாபகமும் உனது கணவரின் ஞாபகமும் வந்து செல்லும். உனது கணவன் என்னிடம் அதுவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. உனக்கும் உனது கணவனுக்கும் நான் நிறையவே துரோகம் செய்துவிட்டேன். நீயும் என்னை மன்னித்து விடு. உனது கணவனிடமும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
நேரம் கிடைக்கும் பொழுது உனது கணவனிடமும் சொல்லி என்னிடம் பேச சொல். அவனின் மன்னிப்பிற்காக காத்திருக்கின்றேன் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார். எனது மாமியார் அப்படி கூறியது எனக்கே சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் என்ன செய்வது? அவரின் முடிவை அவரே தேடிக்கொண்டார். நானும் கணவரிடம் மாமியார் கூறிய விஷயங்களை பற்றி கூற அவரின் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. சொல்லப்போனால் என்னிடமும் இனிமேல் அவரிடமிருந்து தொலைபேசி வந்தால் எடுக்க வேண்டாம். கடந்த கால விஷயங்களை பற்றி நான் யோசிப்பதற்கு விரும்பவில்லை. இது அவரின் வாழ்க்கை, அவராகவே தேடிக்கொண்டது. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. நீயும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என திட்டவட்டமாக கூறிவிட்டார். நானும் அதற்கு மேல் அவரிடம் மாமியாரிடம் பேச சொல்லி வற்புறுத்தவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு மாமியார் இறந்து விட்டார் என்ற செய்தி மட்டும் கிடைத்தது. அவரின் வீட்டிற்கு கணவர் செல்லவில்லை என்றாலும் அவருக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை ஒரு மகனாக இருந்து வெளிநாட்டிலேயே நானும் கணவரும் செய்து முடித்தோம். நன்றி.